வெல்கம் பேக் டு மை சேனல் A2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சம்ஸ் தான் பார்க்குறோம். சம் நம்பர் 13. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் 12 சம்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சம் போகலாம். 13th சம். ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சருக்கு போகலாம். 13. Mr. J, an Indian citizen, goes abroad on 1/4/2016 for the first time. He returns to India on 15/2/2023. During the previous year 2023 to 2024, he was in India only for 185 days. Find his residential status for the assessment year 2024 to 2025. ஓகேவா, நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவை விட்டு அவங்க எப்போ ஃபஸ்ட் டைம் 2016 தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்தியா விட்டு லெஃப்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறாங்க. 2016 போனவங்க 17, 18, 19, 20, 2021, 22 ஃபுல்லாகவே அவங்க இந்தியாவில் இல்லை. ஓகேவா, 2023 தான் February 15 அப்போ வராங்க. ஹி ரிட்டர்ன்ஸ் டு இந்தியா. ஓகே, 2023 தான் வராங்க. டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் 2023 to 2024 he was in India only for 185 days. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் எப்போதுமே கேல்குலேஷன் பண்ணுவோம்ல, இங்கே நம்மளுக்கு கேல்குலேஷன் பண்ண வேணாம், அவங்களே 185 டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஃபைண்ட் ஹிஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2024 to 2025. ஓகே, இந்த சம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி எடுத்தோன்னே நம்ம யார் கண்டுபிடிக்க போகிறோம், மிஸ்டர் ஜே. ஓகே, மிஸ்டர் ஜே அசஸ்மெண்ட் இயர் நம்மளுக்கு என்னது 2024 to 2025. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் 2023 to 2024. ஓகே, அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் 1/4/2016 தான் ஃபஸ்ட் டைம் லெஃப்ட் ஆனாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன டேட் கொடுத்துருக்காங்க, 15/2/2023 தான் ரிட்டர்ன்டு. ஓகே, ஸோ ரிட்டர்ன்டுன்னு போட்டு அந்த டேட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் ஆல்ரெடி 185 டேஸ் அவங்க இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் எழுதினதுக்கப்புறம் கொடுத்துருக்க டேட்ஸ் எழுதியாச்சா. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டெப்ஸ் என்ன, ப்ரீவியஸ் இயர் கேல்குலேஷனா. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் என்னது 2023 to 2024 நம்மளுக்கு கேல்குலேஷன் பண்ண வேணும். அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 185 டேஸுன்னு. ஓகே, ஸோ நம்மளுக்கு எந்த கேல்குலேஷனுமே தேவையில்லை, டேரெக்டாக 185 டேஸ்ன்னு எழுதிருங்க. எழுதினதுக்கப்புறம் என்னது, பேசிக் கண்டிஷன்ஸ். பேசிக் கண்டிஷன் நம்மளுக்கு 2 பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்கா. ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் என்ன, ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இல்லாட்டி 182 டேஸ்க்கு மேலே இருக்கணும். நான் ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக எழுதுறேன். ஓகே, ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இல்லாட்டி மோர் தென் தி 182 டேஸ். செகண்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் என்னது, 365 டேஸ் ஆர் மோர் in 4 preceding previous year. Okay, and 60 days or more in previous year. ஸோ இதுதான் நம்ம 2 பேசிக் கண்டிஷன்ஸ். ஓகே, ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் என்ன, இந்த ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இல்லாட்டி 182 டேஸ்க்கு மேலே இருக்கணும். அடுத்த பேசிக் கண்டிஷன் என்னதுன்னா 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர், இந்த ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்க 4 வருஷத்தில் 365 டேஸ் இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கணும். அப்புறமா ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இல்லாட்டி 60 டேஸ்க்கு மேலே இருக்கணும். ஓகே, நம்ம பேசிக் கண்டிஷன் செக் பண்ணால் ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ்க்கு மேலே இருக்கா, 185 டேஸ். ஸோ ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா, since Mr. J stayed more than the 182 days, more than the 182 days in the previous year, that is 185 days. 185 days அவங்க ப்ரீவியஸ் இயரில் இருக்காங்க. ஸோ he satisfies the first basic condition. நம்ம எந்த பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஹீ சாட்டிஸ்ஃபை, நம்மளுக்கு ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா. ஸோ ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். சின்ஸ் மிஸ்டர் ஜே ஸ்டேட் மோர் தென் தி 182 டேஸ் இன் தி ப்ரீவியஸ் இயர், தட் இஸ் 185 டேஸ். ஸோ ஹீ சாட்டிஸ்ஃபைஸ் தி ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன். ஸோ ஹீ இஸ் அ ரெசிடென்ட். ஓகே,
ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கேல்குலேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதில் வர டேட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம எழுதினதுக்கப்புறமா பேசிக் கண்டிஷன்ஸ் எழுதுவோம். பேசிக் கண்டிஷன்ஸ் எழுதுனதுக்கப்புறமா இந்த பேசிக் கண்டிஷன்ஸில் எந்த பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ மிஸ்டர் ஜே சாட்டிஸ்ஃபைஸ் தி ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன், ஸோ இஸ் அ ரெசிடென்ட். எந்த பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க ரெசிடெண்ட்டாக எழுதிட்டோம். ஸோ ரெசிடெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். ஓகே, நம்மளுக்கு அடிஷ்னல் கண்டிஷன்ஸு 2 இருக்குது. ஓகே, 2 out of 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன். நான் செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் என்னது? 730 days இன் 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகே, இது என்னதுன்னா ப்ரீவியஸ் இயர் என்னது? நம்மளுக்கு 2023 to 2024 தான் நம்மளோட ப்ரீவியஸ் இயர். அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க 10 வருஷத்தில் இவங்க 2 வருஷம் இருந்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட ப்ரிசீடிங் 7 ப்ரீவியஸ் இயர் 2023-24 அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க 7 வருஷத்தில் 730 days இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுதான் நம்மளோட அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். அடிஷ்னல் கண்டிஷன்ஸில் 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு செக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் என்னது? 2023 to 2024. ஓகே, இதுக்கப்புறமா இருக்கிற 10 years என்னென்னு ஃபஸ்ட் நம்பர் எழுதிக்கோங்க. 8, 9, 10. ஓகே, 10 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதுனதுக்கப்புறமா இப்போ 2023 2022 2021 2020 2019 18 16 17 16 15 and 2014 2013. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடு எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க டிசைனிங் ஆர்டரில் 23 22 21 2020 2019 2018 2017 2016 15 and 14. ஸோ க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எழுதுனது கரெக்டாக. 20 19 18 17 16 15 14. ஓகே, இப்போ இந்த 10 வருஷத்தில் ஏதாவது 2 வருஷம் இருந்தாவே போதுங்கிறாங்களா? நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க இந்தியாவை விட்டு எப்போ லெஃப்ட் ஆகிட்டாங்க? 2001 4 2016 தான் ஃபஸ்ட் டைம் லெஃப்ட் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் இருந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே நாட் இன் இந்தியா. ஓகே, நம்மளுக்கு இதில் வந்துட்டு 10 வருஷத்தில் ஏதாவது 2 வருஷம் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த 10 yearsல இவங்க 2015 to 16 இருக்காங்க, 2014 to 15 இருக்காங்க, 2013 to 14 இருக்காங்க. அடிஷ்னல் கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் என்னதுன்னா 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 730 days இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த 7 வருஷத்தில் அவங்க 730 days இருக்கணும். பட் என்னன்னா மிஸ்டர் ஜே இந்தியாவை விட்டு 1/4/2016 லெஃப்ட் ஆகிட்டாங்க. லெஃப்ட் ஆகிட்டு 2023 தான் ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸோ இந்த நடுவில் இருக்க இந்த வருஷத்தில் இவங்க நாட் இன் இந்தியா. ஸோ இந்த 7 வருஷமே அவங்க இந்தியாவில் கிடையாது. ஸோ அடிஷ்னல் கண்டிஷன் செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் வந்துட்டு 730 days இன் 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் வந்துட்டு நாட் சாட்டிஸ்ஃபைட். அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆர்டினரி ரெசிடெண்ட், இல்லாட்டி நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஸோ நீங்கள் என்ன எழுதணும்னா சின்ஸ் மிஸ்டர் ஜே does not satisfies the additional conditions, satisfy second additional condition நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணி எழுதலாம். செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் is not ordinary resident. Therefore, Mr. J is a resident and not ordinary resident. ஓகே, லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு தனியாக எடுத்து எழுதணும். அவங்க ரெசிடெண்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதணும். நீங்கள் வெறும் இது வரைக்குமே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது ரெசிடெண்ட்டாக ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக அவங்க தேட வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை தனியாக எழுதி இதை நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் போட்டு தனியாக ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா தான் ஓகே, இந்த கேல்குலேஷன் மட்டும் பார்த்துட்டு இந்த ஆன்சர் பார்த்துட்டு மார்க் போட்டுருவாங்க. ஓகே, ஸோ நான் எப்போதுமே வந்துட்டு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இது வந்துட்டு நான்
வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ எழுதுகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுனால கொஞ்சம் நல்லா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, 13 சம் நான் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன் எப்படின்னு. ஓகே, நம்ம எழுதுனதுக்கப்புறம் நம்ம யாரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்க போகிறோம், மிஸ்டர் ஜேயோடதா. அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் எழுதுனதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2016 வந்துட்டு தான் ஃபஸ்ட் டைம் இந்தியா விட்டு லெஃப்ட் ஆகிறாங்க. 16 போனவர் 2023 தான் ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ நடுவில் இருக்க வருஷத்தில் அவங்க இந்தியாவில் இல்லை. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயரில் 185 டேஸ் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு கேல்குலேஷனுமே இல்லை, டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் போட்டு 185 டேஸ்னு நீங்கள் ஒரு வாட்டி எழுதிட்டு பேசிக் கண்டிஷன்ஸ் எழுதிடலாம். நம்மளோட பேசிக் கண்டிஷன்ஸ் என்னது, ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இல்லாட்டி 180 டேஸ்க்கு மேலே இருக்கணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன்ஸ். செகண்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் என்னது, 365 டேஸ் இல்லாட்டி 365 டேஸ்க்கு மேலே இருக்கணும். 4 ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயரில் 4 வருஷத்தில் 365 டேஸ்க்கு மேலே இருக்கணும். அண்ட் 60 டேஸ் இன் ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும். நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ்க்கு மேலே இருக்கனால நம்மளோட ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ ஹீ இஸ் அ ரெசிடென்ட். ஓகேவா. அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் என்னது, 10 வருஷத்தில் ஏதாவது 2 வருஷம் இருக்கணும். 730 டேஸ் இன் 7 ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா. நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயருக்கு அப்புறமா இருக்கிற 10 வருஷம் இதுதான் அந்த 10 வருஷம். இந்த 10 வருஷத்தில் 1/4/2016 அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த 7 வருஷமே அவங்க இந்தியாவில் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். எப்படின்னா 10 வருஷத்தில் 2 வருஷம் இல்லை 3 வருஷமே அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. ஓகேவா. ஆனால் செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. 7 வருஷத்தில் அவங்க 7 வருஷமே கிடையாது. ஸோ அந்த 730 டேஸ் அவங்க இந்தியாவில் இல்லை. ஸோ செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ Mr. J does not satisfy the second additional condition. He is not ordinary resident. Therefore, Mr. J is resident and ordinary resident. ஓகேவா. இப்போ நம்ம 14th sum போகலாம். Mr. Arun is an Indian citizen. What is his residential status for the assessment year 2024 to 2025? Arun stays in India in follows previous year அப்புறம் present in India. ஓகே, எந்தெந்த இயரில் எவ்வளோ டேஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 years prior to 2021 to 22 he was in India for 20 days. ஓகே, இவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஓகேவா. நம்மளுக்கு எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ டேஸ் இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம டேரெக்டாக வந்துட்டு அவங்க ரெசிடெண்ட்டாக ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எடுத்தோடனே நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கொஸ்டின் நம்பர் எழுதிடுங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறது 14th sum. ஓகே, நம்மளோட யார் கண்டுபிடிக்க போகிறோம், மிஸ்டர் அருணோடது. ஓகே, அசஸ்மெண்ட் இயர் என்னது நம்மளுக்கு 2024 to 2025. தென் ப்ரீவியஸ் இயர் 2023 to 2024. ஓகே, நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் எழுதுனதுக்கப்புறமா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்ஸ். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2023 to 2024 வந்துட்டு 185 டேஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2022 to 2023 நம்மளுக்கு 15 டேஸ் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2021 to 2022 நம்மளுக்கு 26 டேஸ் இருக்காங்க. தென் 2021 to 2022 10 இயர்ஸ் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற 10 வருஷத்தில் மொத்தமாகவே அவங்க வந்துட்டு வெறும் 20 டேஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா. 2021-22க்கு அப்புறமா இருக்கிறதுனா 2020, 19, 18, 17 அந்த மாதிரி இருக்கிற 10 வருஷம் மொத்தமாகவே வெறும் 20 டேஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், அப்புறம் கொடுத்துருக்க டேட்ஸ் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ப்ரீவியஸ் இயர் கேல்குலேஷன். இவங்களுக்கும் இந்த கொஸ்டின்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் என்னது 2023 to 2024. இதில் வந்துட்டு 185 டேஸ் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எந்த கேல்குலேஷனும் இல்லாமல் டேரெக்டாக டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேசிக் கண்டிஷன்ஸோட செக் பண்ண போகிறோம். நம்மளோட 2 பேசிக் கண்டிஷன்ஸ் என்னது, ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இல்லாட்டி 182 டேஸ்க்கு மேலே, மோர் தென் தி 182 டேஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு 365 டேஸ் ஆர் மோர் இன் 4 preceding previous year. Okay, 365 days and 60 days in previous year. Days or more in the previous year.
ஓகே, இதுதான் நம்மளோட 2 பேசிக் கண்டிஷன்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இல்லாட்டி 180 டேஸ்க்கு மேலே இருக்கணும். 365 டேஸ் இல்லாட்டி 365 டேஸ்க்கு மேலே 4 ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயரில். அப்புறமா 60 டேஸ் இன் ப்ரீவியஸ் இயர் இல்லாட்டி 60 டேஸ்க்கு மோர் இன் தி ப்ரீவியஸ் இயர். ஓகேவா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் ஆல்ரெடி 185 டேஸ் இருக்காங்கன்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. 180 டேஸ்க்கு மேலே இருக்கனால ஹீ இஸ் அ ரெசிடென்ட். டேரெக்டாக நீங்கள் எழுதிடலாம். தேர்ஃபோர் மிஸ்டர் அருண் stayed more than the 182 days, stays more than the 182 days in India, 182 days in previous year in India, that is 185 days, that is 185 days. He satisfies, எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் தானே. he satisfies ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன்ஸ். he is a resident. ஓகே, நான் ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக எழுதுகிறேன். ஏன்னா நான் ஃபுல் லென்த்தில் எழுதுனா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் எவ்வளோ கட் ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி எழுதுகிறேன். ஓகேவா? ஓகே, மிஸ்டர் அருண் சேஸ் மோர் தென் தி 180 டேஸ் இன் தி ப்ரீவியஸ் இயர். ஓகே, தட் இஸ் 185 டேஸ் மேலே இருக்காங்க. ஸோ ஹீ சாட்டிஸ்ஃபைஸ் தி ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன்ஸ். ஹீ இஸ் அ ரெசிடென்ட் அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ பேசிக் கண்டிஷன் செக் பண்ணியாச்சு, அவங்க ரெசிடென்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது? அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் செக் பண்ண போகிறோம். அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு எத்தனை இருக்குது? 2 இருக்கா? என்னென்ன அடிஷ்னல் கண்டிஷன்? ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் 2 out of 10 ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர். 10 வருஷத்தில் ஏதாவது 2 வருஷம் அவங்க இந்தியாவில் இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் 730 டேஸ் இன் 7 ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகே, 7 வருஷத்தில் 730 டேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கேல்குலேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எந்த கேல்குலேஷனுமே எழுத வேணாம். வெறும் உங்களோட இதுக்கு வந்துட்டு நான் எழுதி காட்டுறேன். 2023 to 2024 நம்மளோட ப்ரீவியஸ் இயர். ஓகே, இதுக்கப்புறமா இருக்கிற 10 வருஷம் பார்த்திங்கன்னா 2022, 2021, 2020, 2019 and 2018. Okay, 2023, 22, 21, 20, 2019, அப்புறம் 2017, 2016, 2015, 14 and 13 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்துட்டு 10 இயர்ஸ் வருது. ஓகே, 18, 17, 16, 15 and 2014. ஓகே, இந்த 10 வருஷத்தில் அவங்க வந்துட்டு ஏதாவது 2 வருஷம் இருக்கணும். ஓகேவா, நம்மளுக்கு வந்துட்டு 2022 to 23 வந்துட்டு 15 டேஸ் இருக்காங்களாம். நெக்ஸ்ட் 2021 to 22 26 டேஸ் இந்தியாவில் இருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா இருக்கிற 10 வருஷம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9, 10 ப்ளஸ் இன்னொரு 2012 to 13, 11 to 12 அந்த 2 வருஷம் மொத்தமாகவே நம்மளுக்கு வந்துட்டு சேர்த்து வெறும் 20 டேஸ் தான் அவங்க இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, கால்குலேஷன் புரிஞ்சுதா? நம்மளுக்கு எந்த கால்குலேஷனும் கிடையாது. ஆல்ரெடி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 2022 to 23 இந்த வருஷத்தில் வெறும் 15 டேஸ் தான் அவங்க இந்தியாவில் இருக்காங்க. நெக்ஸ்ட் 21 to 22ல் 26 டேஸ் தான் இந்தியாவில் இருக்காங்க. இதுக்கப்புறமா இருக்கிற 10 வருஷம் மொத்தமாகவே அவங்க வெறும் 20 டேஸ் தான் இந்தியாவில் இருக்காங்க. பட் நம்மளுக்கு பார்த்தோன்னா அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் என்ன? அது 2 வருஷம் அவங்க இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த 10 இயர்ஸில். ஸோ ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் என்ன? 730 டேஸ் இருக்கணும். பட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 730 டேஸ் வராது. ஸோ 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ சின்ஸ் மிஸ்டர் அருண் does not satisfy the additional conditions, he is not ordinary resident. Okay, additional conditions satisfy பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்க வந்துட்டு ஆர்டினரி ரெசிடெண்ட். அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அவங்க நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் என்னது? மிஸ்டர் அருண் இஸ் எ ரெசிடெண்ட் and not ordinary resident. ஓகே, இந்த சம்மை நான்
இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுக்கு 14 சம், நம்மளுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸி சம். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு யாரை கண்டுபிடிக்க போகிறோம்? மிஸ்டர் அருணோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகே, அசஸ்மெண்ட் ப்ரீவியஸ் இயர் எழுந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்க டேட்ஸ் இவங்களே நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, 2023 to 2024 185 டேஸ், 22 to 23 15 டேஸ், 21 to 22 26 டேஸ். ஓகே, அப்புறம் இதுக்கப்புறமா இருக்கிற ஒரு 10 வருஷத்தில் வெறும் 20 டேஸ் தான் இருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க எல்லா டேட்ஸுமே எழுதியாச்சா? எழுந்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரோட கேல்குலேஷன் பண்ணுவோம். இவங்க நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணதே தேவையில்லாமல் அவங்களே 185 டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் 2023 to 2024 185 டேஸ்ன்னு நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் எழுதணும். பேசிக் கண்டிஷன்ஸ் நம்மளோட ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் என்னது? ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ்க்கு மேலே இருக்கணும், இல்லாட்டி கரெக்டாக 182 டேஸ்க்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 365 டேஸ் இல்லாட்டி 365 டேஸ்க்கு மேலே 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும் அண்ட் 60 டேஸ் ஆர் மோர் இன் தி ப்ரீவியஸ் இயர். ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இவங்க 185 டேஸ் இருக்கனால. ஸோ மிஸ்டர் அருண் ஸ்டேஸ் மோர் தென் தி 182 டேஸ் இன் தி ப்ரீவியஸ் இயர் இன் இந்தியா, தட் இஸ் 185 டேஸ். ஹீ சாட்டிஸ்ஃபைஸ் தி ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன். ஸோ ஹீ இஸ் அ ரெசிடென்ட். ஓகேவா? எழுதினதுக்கப்புறம் பேசிக் கண்டிஷன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். ஸோ அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்க்கு நம்மளுக்கு 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இருக்கா? 2 out of 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர், 10 வருஷத்தில் ஏதாவது 2 இயர்ஸ் இருக்கணும். செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 730 டேஸ் இருக்கணும். ஓகே, நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கேல்குலேட் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் 2023-24 தான் நம்மளோட ப்ரீவியஸ் இயர். இதுக்கப்புறமா இருக்க 10 வருஷத்தை நீங்கள் எழுதுனீங்கன்னா 22 to 23 இந்த வருஷத்தில் வெறும் 15 டேஸ் தான் இருக்காங்க. 21 to 22 26 டேஸ் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்க எல்லா 10 வருஷம் டோட்டல் நம்பர் ஆஃப் 10 இயர்ஸ் இதிலேருந்து 1 to 3 4 5 6 7 8 அப்புறம் 2012 to 13 11 to 12 இந்த 10 வருஷத்து மொத்தமாகவே வெறும் 20 டேஸ் தான் இருக்காங்க. நம்மளோட அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட் ஒன் என்னது? 10 வருஷத்தில் ஏதாவது 2 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க 2 இயர்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் என்னது? 7 இயர்ஸில் 730 டேஸ் இருக்கணுங்கிறாங்க. இவங்க 15 26 20 இது மூணுத்தையுமே ஆட் பண்ணாலும் 100 கூட வராது. ஓகேவா? ஸோ 100 வந்துடும். 100க்கு மேல் 730 டேஸ் வராது. ஓகே, 730 டேஸ் அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ மிஸ்டர் அருண் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபைஸ் both the additional conditions. he is not ordinary resident. ஓகேவா? எழுதினதுக்கப்புறம் நம்ம இந்த பாக்ஸ் போட்டு எழுதணும். மிஸ்டர் அருண் இஸ் அ ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? உங்களுக்கு இந்த 2 சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரிமைனிங் சம்ஸ்லாம் கொஞ்சம் குயிக்காகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு எந்தெந்த சாப்டர்ஸ் வேணும்னு சொல்லுவேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் அதுதான் கேட்குறீங்க. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் சேலரிஸ் லெசனும் நான் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.